இங்கே ஒரு காயின் ஃபேக்ட்ரி ஒன்று காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா வரிசையாக மிஷின்ஸாக இருக்குது. ஒரு அச்சு பதிக்கிற மாதிரி மிஷின்ஸ் இருக்குது. என்னடான்னு பார்த்தா அது ஒரு காயின் மிஷின் போல இருக்குது. அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஒரு காயின் ஒன்று ரெடி ஆகுது. இந்த காயினுக்கெலாம் உயிர் இருக்கும் போல இருக்குது. அது மாதிரி தான் இதுக்கும். இது வந்து ₹1 போல இருக்குது. அந்த காயின் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்க அழகாக இருக்குது. அப்படியே இந்த ஃபேக்ட்ரியில் கொண்டு போகிறாங்களா, இந்த காயின் அப்படியே எல்லாத்தையும் ஆச்சரியமாக வேடிக்கை பார்க்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வெளிச்சம் காட்டுது. சரியாக எக்ஸிட்டபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போயிடுது. அங்கே கட் பண்ணால் ஒரு சூப்பர் மார்க்கெட் காமிச்சு அங்கே தான் இந்த கேஷியர் இடத்துல தான் இந்த ₹1 காயின் வச்சுருக்காங்க போல இருக்குது. அதுவும் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு இது மாதிரி அடிச்சுது. என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு ₹500 நோட்டு ஒன்று பார்க்கவே டெரர் பீஸ் மாதிரி இருக்குது. அப்படியே இந்த காயின் ஒரு மாதிரி பயந்துடுது. அதுவும் பயமுறுத்துது. முறைச்சி பார்க்குதா அது பயந்துடுது. அது மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா நிறைய ₹500 காயின்ஸு 500, 200, 100, 10 இதெல்லாம் இருக்கா. அப்படியே ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா 2000 நோட்டு நடந்து வருது. இதுங்கெல்லாம் அப்படியே ஆச்சரியத்தில் மயங்கி கீழே விழுந்துதுங்க. சரி, அப்படியே வியாபாரமும் நடக்க ஆரம்பிக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்டே சேல்ஸ் ஆகுது. எல்லாருமே வந்து காயின்ஸை எல்லாமே வந்து காசெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. 2000, 500, 100 எல்லாமே ரிட்டர்ன் ஆகுது. ஆனால் இந்த ₹1 மட்டும் யாருமே வாங்கவே இல்லை. ஸோ அது அப்புறம் பார்த்தா ஒரு பொருள் எடுக்கிறாங்க. அது வந்து ₹99 இவங்க ₹100 கொடுக்குறாங்க. அது சேஞ்சுக்கு ₹1 காட்டுது. அந்த ₹1 சரி நம்மளை கூப்பிட்றாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானிட்டர் பார்க்குது. அப்படியே ₹1 சந்தோஷமாக இருந்துச்சு, நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கையும் அப்படியே வருது. ஆனால் அது எடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம்.